எனக்கு கிளம்புக்கு நேரம் ஆச்சு, பின்ன நான் கிளம்பட்டா? சும்மா அவனுக்கு பாடையம் பார்த்துட்டு அவன் பொண்ணு போல எங்கன வேலையை போயிட்டு உள்ள பைசாவை கொண்டு வந்துட்டு இருந்தான். அவனை இந்த பெண்ணு என்ன தெரியுமா சொன்னா, சுனிதா இருக்காக, அவளுக்கு மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்காக, 50,000 அனுப்புறாக. அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டு புனிதா இருக்காக, அவளுக்கு மாப்பிள்ளை 1 லட்சம் அனுப்புறாக. எனக்கு அண்ணன் இருக்கேன், அவன் 2 லட்சம் அனுப்புறாக. என்னெல்லாம் உள்ள கதை அத்தனை விட்டு எனக்கு மொவன்ட்ட நீங்க போங்க அங்க போனா நமக்கு சீக்கிரம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கிறான்னு சொல்லி பாவம் எனக்கு செல்ல மோனை விரட்டி விட்டுட்டு பாருங்க நீலி கண்ணீர் வடிச்சியா. நேருங்க, நீங்க அங்க போய் உண்டுல சாப்பிடாம இருக்காதுங்க, நேரத்து நேரம் உள்ளதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. என்ன எங்களை எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு சாப்பிடாம இருக்காதுங்க, நல்லா சாப்பிடுங்க சரியாங்க. அப்போ நல்லா சாப்பிடணுமா? எனக்கு முகம் இங்க இருக்கிறத செம்மையா சாப்பிடல. அப்போ இட்லின்னு ஒண்ணு வைப்பு ஆண்டவரே. ஒரு நாள் கிட்ட விளையில உள்ள பிள்ளைடுவ பந்து அடிச்சு விட்டுதுவ. இங்க பந்த தேடி பார்த்தா பந்த காணையில. அதுவ பாட்டி பாட்டி பந்து பந்துன்னு நான் பரவாயில்ல அவிச்சு வச்சிருந்த இட்லியில ஒண்ணு எடுத்து கொடுத்தேன். அதுவ பொண்ணு போல அதை வச்சு அடி பாலு கூட இப்படி அடிச்ச முடியாது. அப்போ எத்தனை 4 எத்தனை 6 என்ன அடி. பாட்டி இந்த பால் நீங்க எங்க இருந்து பாட்டி வாங்குறியா? அடி போலி சூப்பர்னு அப்படிப்பட்ட ஒரு இட்லி. நான் ஏன்னா மோய் நல்ல மோந்தேன் பாவம் அங்க போய் எங்களை நல்லா தின்னட்டப்போ. எடி அம்மா, இந்த பிள்ளைகளையும் ஐஸ்லையும் ஒன்று நல்லா கவனிச்சில்லுங்க. என்னடி அம்மா, இவ்வளோ நேரத்துக்கு அவிச்சவும் மாட்டாளோ தின்னவும் மாட்டாளோ ஒன்று கவனிச்சிக்க. என்னடி அம்மா? சப்போ இவ்வளவு நம்ம தின்ன சொல்லியா கொடுக்கணும்? நேரத்து நேரம் அதெல்லாம் கரெக்டா அடிச்சு மின்னி விடுவா. ஒன்னும் இல்லையெங்க ஆர்டர் பண்ணியெങ്കിലും அடிச்சு மின்னி விடுவா. நம்ம கதிதான் இனி என்னன்னு தெரியல. மோவன் இருந்தானங்கி ஒரு நேரம் வந்து எடி அம்மா நீ சோறு தின்னியடி அப்படின்னு கேட்பான். நீ என்ன சொல்லுது? மோனே நீ அதை பற்றி ஒன்னும் நீ கவலைப்படாண்ட கேட்டியா? உனக்கு மக்களையா உன பெண்டாட்டியா நான் பொண்ணு போல பாப்பேன் சரியா மோனே? நீ ஒன்னும் சங்கடப்படாண்டான் சரியா? மக்களை நீங்களாம் அப்படிதான் அம்மா சொல்லியது போல கேட்கணும், சண்டை ஒன்றும் பிடிச்சக்கூடாது, நல்லா படிச்சணும் சரியா? அப்பா உங்களுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவேன் சரியா? அப்பாய முகம் பார்த்து பேசணும், சண்டை ஒன்றும் பிடிக்க கூடாது சரியா? நல்ல பிள்ளைகளா வளரணும் சரியா? அப்பா நீங்க வரச்சுல உண்டுல எனக்கு நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரீங்களா அப்பா? லாலிபப்பு, அடுத்து ஜெல்லி முட்டாய், டாரி மில்க், மில்கி பார், அடுத்து பெரிய பலூன் உண்டு அப்பா பலூன், அடுத்து என்ன எழுதுக்கு பென்சில் எல்லாம் நீங்க வாங்கிட்டு வரீங்களா அப்பா? சீக்கிரம் வரீங்களா அப்பா எல்லாம் வாங்கிட்டு? சரி மக்களை, நான் உனக்கு எல்லாம் வாங்கிட்டேன் சரியா மொன்ன? சரி ஐஷூட்டி நீ அழாதங்க, எல்லாரும் ஒன்னதான் பார்க்கணும் கேட்டியா? நான் போயிட்டு சீக்கிரம் வருவேன் சரி ஐஷு? அழாதேன்னா நீ அழியத கண்டாப்பா அவன் பிள்ளையெல்லாம் அழுதுறேன் கேட்டியா? சரியா? சரிங்க, பார்த்து நீங்க போயிட்டு வாங்க. என்ன கவனமா இருக்காங்க, பார்த்துதான் வேலையெல்லாம் செய்யணும் சரியா? அப்போ கள்ளி எங்கிட்டுதான் இம்புட்டு கண்ணீரை வச்சிருக்கான்னு தெரியலையே, வடிச்சுதான் தள்ளி. அப்போ இவ ஒன்னு விரட்டி விடாம இருந்துருக்கலாமா? இவ விரட்டி விட்டனால தானே என்ன மோயம் போடுறேன். கண்ணீரை வேறு மண்டாடைக்கு ஒண்ணு கொடுக்கணும். சரி எல்லாரும் இருங்க, நான் போயிட்டாரேன் என்ன? சரி மோன, பார்த்து பத்திரமா போ என்ன மோன? போய் சேர்ந்தோன்னா போன் எல்லாம் பண்ணுனா. அப்பா டாடா அப்பா. டாட்டா டாட்டா. என்னங்க டாடா? அம்மா அப்பா போயாச்சி. ஒன்னும் இல்ல மக்கள் அழாதுங்க. அப்பா போய் சேர்ந்த உடனே போன் பண்ணி பேசுறேன் சரியா? போமா நம்ம வீட்டுக்கு. எல்லாம் இவளுக்கு இப்ப தெரியாது, இனி கொஞ்ச நேரம் கழிஞ்சுதான் இவளுக்கு தெரியும். ஏன்னா மோய் இருந்தா இவளு ஒன்னும் பார்க்காண்டான், எல்லாம் பொண்ணு போல அவன் செய்வேன். இனி இவ ஒத்தை கிடந்து படைச்சிட்டுதான் இவளுக்கு தெரியும். பட்டு அனுபவிட்டி நீ மருமோளா போட்டு நீ அழாத சரியா? போமா நம்ம வீட்டுக்கு. மோய் போன் சேர்ந்த உடனே போன் பண்ணுவான் சரியா? வாங்க போவோம்.